தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வைஷ்ணவி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவி உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஒரு 20 வயசு பெண்ணாக இருந்துக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுடைய வழியை உணராமல் ஒரு கட்சியில் நீங்கள் இருந்தீங்க. அந்த கட்சி பிடிக்காமல் நீங்கள் வேறொரு கட்சிக்கு போயிட்டீங்க. அங்கே போய் மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் ஒரு கரூரில் நடந்த அந்த 41 அந்த டெத்தை குறித்து ஒரு ஏஐயை கிரியேட் பண்ணி அதில் விஜய் சார் ஸ்ட்ரெச்சரை நவுத்திக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி போட்டிருக்கீங்க. இது ஒரு 20 வயசு பெண்ணால் இப்படியெல்லாம் எப்படி சொல்கிறது, இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு பதிவு போட முடியுமா? எனக்கு தெரியல. என்ன ஒரு மண்நிலையில் நீங்கள் இருக்கீங்க? ஒருவேளை விஜய் ஏன் எல்லாரும் இப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியலை. நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்சியில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கீங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் எங்கே ஆட்சிக்கு வந்துட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவுதலின் பேரில் நீங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு ஏவுதலின் பேரில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த 20 வயசில் நீங்கள் எப்படி சொல்கிறது, அந்த பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தை எப்படி பாதிக்கும், இது பொதுமக்களாகிய மக்கள் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க போட்டுருக்காங்க. அவங்க வயசு என்ன, இப்படி கமெண்ட் பண்ணலாமா, எப்படி போஸ்ட் போடலாமா அப்படின்ற ஒரு மனசாட்சி குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா, அப்போ நீங்கள் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு எல்லைக்கும் நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். இன்னும் கேட்டிங்கன்னா, நான் பார்த்தா எனக்கு என்ன தோணுது, நீங்கள் தாவிக கட்சியிலேருந்து விலகி வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனத்தோட செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்கே சேரணுமோ அங்கே சேர்ந்துருக்கீங்க. அதனால் பரவாயில்ல. கடவுள் நல்லவங்களோட நல்லவங்க மட்டும்தான் இணைக்க வைப்பாரே தவிர ஒரு பொருந்தாத ஒரு இடத்துல ஒரு பொருந்தாதவங்களை சேர்க்க மாட்டார். நீங்கள் போய் சேர்ந்துருக்கிற இடம் பொருத்தமான இடம் தான், உங்களுக்கு பொருத்தமான இடம் தான் நான் நம்புகிறேன். வேணாமே, இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை சின்ன பொண்ணாக இருக்குது, அந்த மூஞ்செலாம் பார்த்தீங்கன்னா சாந்தமான மூஞ்சாக இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 20 வயசு பொண்ணை என்ன பேசணும், என்ன திட்டணும், திட்டுறது கூட யோசிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நான் இருக்கேன். ஏன்னா உன்னை திட்டுறது கூட எனக்கு எப்படி சொல்ற, முகத்தை பார்த்தீங்கன்னா முகபாவனையை பார்த்து திட்டது கூட எனக்கு தோணலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சின்ன வயசு ஒரு சின்னஞ்சிறு வயசு ஒரு அரசியல் ஒரு களத்துன்னு உனக்கு என்ன தெரியும், நீ இதில் வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. ஒரு எடுப்பார் கைப்புள்ள மாதிரி நீ வேலை பார்த்துட்டு இருக்க. இது நீ இந்த அளவுக்கு யோசிப்பியா அப்படிங்கிறது எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஏன் சிந்தனைக்கு எட்டலை. ஏன்னா நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன். யாரும் ஏவுதலின் பேர்கள் நீ இதெல்லாம் பண்ற வைஷ்ணவி தான் வேணாமே. ஏன்னா ஒரு வயசு பொண்ணு, உனக்கு வாழ்க்கை இருக்கு, நீ எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியல் களத்துக்குன்னு அதை சிறப்பாக செய். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்க. அவர் என்னமோ ஒவ்வொருத்தரையா என்னமோ நக்கீரன் கோபால சார் பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ விஜய் சார் என்னமோ கத்தி எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தரா வெட்டின மாதிரியும் அவர் பேசிட்டு இருக்காரு. சாட்டை துறை முருகன் அதுக்கு மேல பைத்தியம் பிடிச்ச எப்படி சொல்றது, மென்டல் ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலையில் இருக்கிற ஒரு உச்ச நிலையில் இருக்கிறவங்க எப்படி கத்துவாங்களோ அப்படி கத்துறாரு. படம் பார்க்க போனாலும் எங்க திரும்பினாலும் கக்கூசுல போய் உட்கார்ந்தாலும் ஸ்டாலின் தான் வராரு, வெடிகள் தர போறாரு. அதுதான் சீமானன் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு. இப்போ நான் உள்ளுக்குள்ள கொந்தளிச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரியல. வீரலட்சுமி ஒரு பக்கம், அந்த அக்கா ஒரு பக்கம் என்ன பேசணும், இது படுகொலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ அவங்க தலைமையில நடைபெற்றது மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஏதோ ஒரு ஆதாரம் அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பார்த்தீங்கன்னா அது படுகொலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அது படுகொலையா இருந்தா கண்டிப்பா வெளியே வரட்டும். நாங்களாம் அந்த கரூர் சம்பவத்தை ஒரு விபத்தா தான் நான் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பொதுமக்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அக்காவை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அது படுகொலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒரு அடிப்படை ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் அடிக்கடி அடிப்படை ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடிப்படை ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு காரணமானவங்க கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா மனுஷங்களை ஏமாத்திடலாம், ஆனால் கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக அது தானாக சிக்குவாங்க. இப்போ பார்ப்போம். அதாவது உண்மை தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நாள் தூங்காது, சீக்கிரமாக அது வெளியே வந்துடும். வைஷ்ணவி உங்களுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் எவ்வளோ பார்க்க போகிறீங்க, எவ்வளோ இருக்குது, வேண்டாமே இது மாதிரிலாம் போடாதீங்க. பதிவு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பதிவை நீங்கள் போட்டிருக்கீங்க. எப்படி சொல்கிறது, இதோடு நிறுத்திக்கோங்களேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு எதுக்கு உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? வேண்டாமே. மக்கள் பணியை செய்யுங்க, சிறப்பாக செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் உறவுகளை.
உறவுகளே. எளியவன் குரல் தான்